Hi, welcome you to learn English. தமிழில் பேசுகிறப்ப நான் பறவையாக இருந்தேன்னா பறந்து என் வீட்டுக்கு போயிருப்பேன். அதே மாதிரி நான் இந்த காலேஜில் பிரின்ஸ்பாலாக இருந்தேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே லீவ் விட்டுருப்பேன். இந்த மாதிரி பேசுவோம். இந்த மாதிரி கற்பனை பண்ணி பேசுகிறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இந்த வீடியோவில் அந்த மாதிரி சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹை, வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி கற்பனைகள், நான் பறவையாக இருந்தேன்னா, நான் ஒரு புக்காக இருந்தேன்னா, நான் ஒரு கம்ப்யூட்டராக இருந்தேன்னா, இதெல்லாம் நடக்க முடியாத விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு பார்க்க போகிறோம். இந்த 3 வார்த்தைகளை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் ஐ வேர். ஓகே, இஃப் ஐ வேர் இதில் தான் அந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். நான் பறவையாக இருந்தேன்னா, நான் கம்ப்யூட்டராக இருந்தேன்னா அப்படிங்கிறது. இஃப் ஐ வேர் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நடக்க முடியாத ஒரு விஷயத்தை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போதெட்டிக்கல் ஸ்பெல்லிங் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது கற்பனை, அனுமானம், நடக்காத ஒரு சிச்சுவேஷனை சொல்கிறது, நம்ப முடியாத ஒரு விஷயத்தை சொல்கிறது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். வாஸ் அப்படிங்கிறது சிங்குலர், வேர் அப்படிங்கிறது ப்ளூரல். அது பாஸ்டன்ஸ். இந்த ரெண்டுமே பாஸ்டன்ஸ். கிராமட்டிக்கலாக ஐ அப்படிங்கிற வார்த்தை வாஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனாக இருந்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங், நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஐ வாஸ் தான் எடுத்துக்கிறோம். அதுதான் கிராமட்டிக்கலாக கரெக்ட். இஃப் ஐ வாஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நடந்திருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அந்த சென்டென்ஸை பாருங்கள். இஃப் ஐ வாஸ் ராங், ஐ ஆம் சாரி. நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா ஐ ஆம் சாரி. ஸோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கிறணும். இஃப் ஐ வாஸ் அப்படின்னா அது நடக்கக்கூடிய ஒன்று. இஃப் ஐ வேர் அப்படின்னா அது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். அதாவது கற்பனை பண்ணுற, நடக்க முடியாத ஒன்றை சொல்கிறது. இஃப் ஐ வேர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் டேர்ம்லலாம் பார்த்தோன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்கும். அதாவது சப்ஜெக்டிவ் மூட், வினை சொல்லின் கருத்து புனைவு, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். பட் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கற்பனையில் சொல்கிறது, நம்ப முடியாத ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப நான் அதுவாக இருந்தேனா, நான் இதுவாக இருந்தேனா அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இஃப் ஐ வேர், தட்ஸ் ஆல். இஃப் ஐ வாஸ் ராங், தே டு நாட் அக்செப்ட் மை ஆன்சர். என்னிடம் தவறு இருந்தது என்றால் அவர்கள் என்னுடைய விடையை அனுமதிக்க மாட்டார்கள். இஃப் ஐ வாஸ் ராங் இது பாசிபிலிட்டி. ஓகே, இந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்குது. அதனால் ஐ பக்கத்தில் வாஸ் வருது, கரெக்டாக வருது. ஐ வந்துச்சுன்னா வாஸ் வரும். ஓகே, அதே மாதிரி கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் ஐ வேர் அ பேர்ட். ஸோ இந்த மாதிரி வர்றப்ப ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். பறவையாக நம்ம மாற முடியுமா? ஸோ அந்த மாதிரி கற்பனை. இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை டு மை ஹோம். நான் ஒரு பறவையாக இருந்தால் என் வீட்டிற்கு பறந்திருப்பேன். இஃப் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் ஐ ஆன்சர் கரெக்ட்லி. நான் ஒரு மாணவனாக இருந்தால் சரியாக விடையளித்திருப்பேன். ஸோ இப்போ மாணவனாக இல்லை, இருந்தாலும் அந்த மாணவனாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃப்யூச்சரில் சான்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் இஃப் ஐ வேர் அ கம்ப்யூட்டர், இது பாருங்கள், இது கற்பனை. இஃப் ஐ வேர் அ கம்ப்யூட்டர், நான் ஒரு கம்ப்யூட்டராக இருந்தால், ஓகே, ஐ வுட் ஸ்கோல்ட் யூ, நான் உங்களை திட்டுவேன். இஃப் ஐ வேர் அ கம்ப்யூட்டர் ஐ வுட் ஸ்கோல்ட் யூ. நடக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறப்ப ஐ வாஸ் வருது, கரெக்டாக. நடக்க முடியாத ஒன்றை சொல்கிறப்ப ஐ வேர் வருது. ஒரு ஜூனியர் டீச்சிங் ஸ்டாஃப் சொல்கிறாரு, நான் ஹெச்ஓடியாக இருந்தேன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ இது சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சரில் அவர் ஜூனியராக இருக்கிறவர் ஹெச்ஓடியாக வரலாம். இஃப் ஐ வாஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட் ஐ வுட் கண்டக்ட் தி எக்ஸாமினேஷன். நான் துறை தலைவராக இருந்தால் தேர்வை நடத்துவேன். இந்த சென்டென்ஸில் பாசிபிலிட்டி அதிகம். பட் டீச்சிங்க்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், நான் இந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தேன்னா, அவருக்கும் டீச்சிங்க்கும் சம்மந்தமே இல்லை, பட் அவர் கற்பனை பண்ணுறாரு. அப்படி சொல்கிறப்ப இஃப் ஐ வேர் தி ஹெட் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட் ஐ வுட் கண்டக்ட் த எக்ஸாமினேஷன். இந்த இடத்துல ஐ வேர் வருது. ஸோ இந்த இஃப் ஐ வேர் அப்படின்னு வந்தாலே அந்த சென்டென்ஸ் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், ஒரு நம்ப முடியாத சிச்சுவேஷன் அப்படின்னு தான் அர்த்தம். இஃப் ஹி வாஸ் பீயிங் ஆனஸ்ட் யூ வில் கெட் யுவர் மணி பேக். அவர் நேர்மையாக இருந்தால் நீங்கள் உங்கள் பணத்தை திரும்ப பெற்றிருப்பீர்கள். இது அவர் நேர்மையாக இல்லை அப்படின்னு அர்த்தம். பட் ஃப்யூச்சரில் அவர் நேர்மையாக இருக்கலாம், பாசிபிலிட்டி அதிகம். அதே மாதிரி இஃப் ஹி வேர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவர் கண்டிப்பாக நேர்மையாக இருக்க மாட்டார். நேர்மையாக இல்லாத ஒருத்தரை நேர்மையாக இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணுறோன்னு அர்த்தம்.
If he were being honest, you will get your money back. If he was allowed, he may explain. அவரை அனுமதித்திருந்தால் அவர் விளக்கம் கொடுத்திருக்கலாம். If I were you, I would study well. நீங்களாக இருந்தால் நான் நன்றாக படிப்பேன். இது கற்பனை. If he was very rude, then I am sorry. அவர் கடுமையாக நடந்திருந்தால் நான் அதற்கு வருந்துகிறேன். If he was very rude, then I am sorry. If he were the president, அவர் தலைவராக இருந்தால், பிரசிடென்ட்டாக இருந்தால், he would visit all countries. அவர் அனைத்து நாடுகளுக்கும் சென்றிருப்பார். If he were the president. ஸோ நடக்க முடியாத ஒன்று. If he were. If they were feeling sick, it was good that they went home. அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் வீட்டிற்கு போனது சரி. அவங்க உடம்பு முடியாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனது ஓகே, பட் நல்லா இருந்திருக்கிறாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இஃப் ஐ வேர் இன்விசிபிள், நான் கண்களுக்கு புலப்படாமல் இருந்தால், இன்விசிபிள் அப்படின்னா கண்களுக்கு புலப்படாமல், நான் மறைஞ்சிருந்தேனா, இதெல்லாம் கற்பனை. நான் யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருந்தேனா, ஐ வுட் என்டர் வித்தவுட் பேயிங் மணி, நான் பணம் கட்டாமல் உள்ளே நுழைந்திருப்பேன். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். நான் வருகை புரிந்திருந்தால் நான் அவரை சந்திப்பேன். நான் ஆசிரியராக இருந்தால் நான் அந்த மாணவருக்கு அறிவுறுத்தி இருப்பேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் வருகை புரிந்திருந்தால் நான் அவரை சந்திப்பேன். இஃப் ஐ வாஸ் ப்ரெசன்ட், ஐ மீட் ஹிம். ஓகே, கீழே இருக்கிற சென்டென்ஸ் கற்பனை. இஃப் ஐ வேர் அ டீச்சர், ஐ வுட் அட்வைஸ் த ஸ்டூடெண்ட். அந்த இடத்துல ஃபர்கிவ் அப்படின்னு டைப் ஆயிடுச்சு. காப்பி அண்ட் பேஸ்ட் எரர், கொஞ்சம் திருத்தி வாசிக்கோங்க. அறிவுறுத்தி இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு அட்வைஸ். ஓகே, நான் ஆசிரியராக இருந்தால் நான் அந்த மாணவருக்கு அறிவுறுத்தி இருப்பேன். இஃப் ஐ வேர் அ டீச்சர், ஐ வுட் அட்வைஸ் த ஸ்டூடெண்ட். அந்த ஃபர்கிவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக அட்வைஸ் அப்படின்னு மாற்றி வாசிக்கோங்க. பேங்க்கில் பேசுகிற மாதிரி காலையில் எந்திரிச்சோன்னு என்னென்ன பேசுவோம் அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன். தென் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் பேசுகிறது, இந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் சென்டாக்ஸ் ப்ளஸ் இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாக்கியங்களை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அவர் கெட்டவராக இருந்தால் அவர் உதவி செய்ய மாட்டார். அவர் பள்ளி மாணவராக இருந்தால் அவர் முதல் மதிப்பெண் பெறுவார். அவர் கெட்டவராக இருந்தால், இஃப் ஹீ வாஸ் பேட், ஹீ டஸ் நாட் ஹெல்ப், அவர் உதவி செய்ய மாட்டார். இது பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு சென்டென்ஸ். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக திரும்ப மாற முடியாது அப்படி ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கிறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா அப்படின்னா இந்த மாதிரி இஃப் ஹீ வேர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இஃப் ஹீ வேர் எ ஸ்டூடெண்ட், ஹீ வுட் கெட் ஃபர்ஸ்ட் மார்க். அவர்கள் மாணவர்களாக இருந்தால் அவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள். அவர்கள் மந்திரிகளாக இருந்தால் அனைவருக்கும் உதவி செய்வார்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர்கள் மாணவர்களாக இருந்தால் அவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள். இஃப் தே வேர் ஸ்டூடெண்ட்ஸ், தே டு நாட் கம் டு ஸ்கூல். அவர்கள் மந்திரிகளாக இருந்தால் அனைவருக்கும் உதவி செய்வார்கள். இஃப் தே வேர் மினிஸ்டர்ஸ், தே வுட் ஹெல்ப் ஆல். ஹைப்போதெட்டிக்கல் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் ஐ வேர், இஃப் ஹீ வேர் வந்துச்சுனாலே அது கற்பனை அப்படின்னு அர்த்தம். ஸோ கரெக்டான சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.